உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்காக ஒருவருக்கு நல்ல தூக்கத்தையும் தர முடியும், உங்களுக்காக ஒருவரை தூக்கத்திலிருந்து எழுப்பவும் முடியும். உங்களுக்கு நன்மை செய்யணும் என்றே ஆண்டவர் சிலருக்கு ஞாபக மறதி தருவார், உங்களுக்கு நன்மை செய்யணும் என்றே சிலருக்கு ஞாபகம் படுத்துவார். இதுதான் ஆண்டோடைய விசேஷம். நீங்கள் வேலை செய்துக்கிற இடத்துல ஒரு வேளை உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க சொல்லலாம், ஏய் உன்னை ஒரு கை பார்த்துடுறேன், நீ இந்த கம்பெனியில் உருப்பட மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் நீ இருக்கிற இடத்துல தான் இருப்பேன்னு உங்களை பார்த்து சொல்லலாம். அவங்க சொல்லிட்டு திரும்பி நடப்பாங்க, ஆண்டவர் அவங்கள மறக்க வச்சுருவார். அவங்க என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆண்டவர் மறக்க வைக்கின்ற தேவனை தான் ஆண்டவர் யோசேப்போட வாழ்க்கையில் தான் பண்ணார். யோசேப்பு அந்த பானகாரங்கிட்ட அவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்குறாரு, நீ அங்கே மேலே போன பின்பதாக எனக்காக பரிந்து பேசு, நான் இங்கே சிறைச்சாலையில் இருக்கிறேன், போய் அவர் பார்வோன இடத்துல சொல்லுன்னு சொன்னப்போ இவர் சொல்கிறார், சரி சார் உங்கள் பேர் தான் என் நாவல் இருக்குது, இங்கேருந்து வெளியே போனோன்னு உங்கள் பேர் தான் நான் உச்சரிக்க போகிறேன்னு சொல்லி வெளியே போனவர் என்ன பண்ணிட்டாருங்க, மறந்துட்டார். எப்படி மறந்தாருங்க? மேலே இருந்த ஒருவர் அவன் மனதை தொட்டு மறக்க வச்சுட்டார். அது எவ்வளோ நாள் மறக்க வச்சுட்டாரு? 2 வருஷம் மறக்க வச்சுட்டார். மறக்க வைத்தவர் ஞாபகத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வதற்காக சிலரை நகர்த்தவும் முடியும், சிலரை ஏற்படுத்தவும் முடியும், சிலரை தூங்க வைக்கவும் முடியும், சிலரை எழுப்பவும் முடியும். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் என்பது நிச்சயம், சந்தேகமே இல்லை. நீங்களும் நானும் அவரை நேசிக்கின்றபடியால் நன்மை செய்கின்ற தேவன் நிச்சயம் நம் வாழ்க்கையில் நன்மை செய்தே தீருவார். யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு விரோதமாக பலர் எழும்பினாலும், உங்களுக்கு தீமை செய்யணும் என்று செயல்பட்டாலும், அந்த தீமையை நன்மையாக்கி உங்களை எந்த இடத்துல அவமானப்படுத்தணும் என்று விரும்பினார்களோ அதே இடத்துல உங்கள் தலையை உயர்த்தி ஆண்டவர் அவருடைய மகிமையை உங்கள் மூலமாக வெளிப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கின்றார். ஒரு ராஜாவை ராத்திரி நேரத்தில் எழும்ப வைத்து முருதேக்காக்கி தர வேண்டிய கனத்தை தர வல்லவராய் இருக்கின்ற தேவன் உங்களுக்காகவும் தேவன் பல காரியங்களை சூழ்நிலைகளை மாற்றி தேவன் அவருடைய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராய் இருக்கின்றாருங்க.